ஒரு மனுஷனால எவ்வளவு விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒருத்தர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் இந்த விஷயத்துல சிறந்து விளங்கியிருக்காரு, இவர் இந்த ஃபீல்டுல வந்து ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு நம்ம வந்து ஈஸியா சொல்றோம். ஆனா கிட்டத்தட்ட 6000 அதாவது 6000ல இருந்து 7000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. அப்படி வாழ்ந்த அவரு வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து சிறந்து விளங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, உடல் சார்ந்த விஷயங்கள், உடலை சாராத விஷயங்கள், உடல் மற்றும் அறிவை தாண்டின விஷயங்கள், இல்ல அறிவு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய மாடர்ன் சயின்ஸா இருக்கக்கூடிய மெடிசனா இருக்கட்டும், யோகாவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நமக்கு வரக்கூடிய பல டிசீசஸா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே ஒருத்தரால சிறந்து விளங்க முடியும் அப்படின்னா ஒருத்தரால மட்டும்தான் முடியும். யார் அவரு? இவ்வளவு பில்டப்பா சொல்லிட்டு இருக்கிறே, சும்மா பொய் சொல்லாத அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து தமிழரா இருந்திருக்கிறாரு. அவருடைய வரலாறு நம்ம இன்னைக்கு நிறைய பேர் வந்து பேச மறந்துட்டோம். ஆனா அவருடைய பாடல்களை நம்ம வந்து படிக்கிறோமே தவிர அவர் யாரு, அவர் எவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்காரு, அவர் எவ்வளவு அறிவு சார்ந்த விஷயங்களை தமிழ் மண்ணில இருந்து கொண்டு போயிருக்காரு இந்த உலகத்துக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்களே வியந்து போயிருவீங்க. அவர் வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து உண்மையிலேயே மறந்து போன திருமூலர் அப்படிங்கிற மிகப்பெரிய சித்தரை பத்தி தான் இந்த விட நம்ம வந்து பார்க்க போறோம். சோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. திருமூலர் அப்படிங்கிறவர் யாரு, இவர் எங்க பிறந்தாரு? முதல்ல இவருடைய பேர் திருமூலரே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவர் எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா தென் மதுரையில பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவரை பத்தின முக்கியமான குறிப்புகள் எதுவுமே கிடையாது. அதாவது இவர் எங்க பிறந்தாரு, இவருடைய அப்பா அம்மா யார் அப்படின்னு. ஆனா இவரை பத்தின ஒரு சில டீடைல்ஸ், அதாவது இலக்கிய வரலாறுகள்ல இந்த மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இவரை பத்தி பார்க்கும்போது இவர் வந்து தென் மதுரையில பிறந்து கைலாய மலைக்கு போய் சிவபெருமானுடைய அருளை பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா சுந்தரநாதர் அப்படின்னு சொல்றாங்க. சுந்தரநாதர் எப்படி திருமூலரா ஆனாரு அப்படிங்கறதே மிகப்பெரிய ஒரு கதையா இருக்கு. அது என்ன கதை அப்படின்னா, இந்த சுந்தரநாதர் வந்து கைலாய மலையில இருந்துகிட்டு சிவபெருமான் பார்வதி தேவியோட அருளை பெறுறாரு. அருளை பெறும்போது என்ன அப்படின்னா, இவருக்கு எப்படி இவ்வளவு விஷயங்கள் தெரியும் அப்படின்னா, முதல்ல சுந்தரநாதர் வந்து 9 அகமங்கள்ல வந்து தேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 9 அகமங்களை வந்து இவருக்கு யாரு சொல்லி கொடுத்தா அப்படின்னா மகரிஷி நந்திநாதர் அப்படின்ட்டு. மகரிஷி நந்திநாதர் அப்படின்னா பெருசா குழம்பிக்க வேணாம். இந்த நந்திநாதர் அப்படிங்கிறது வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு சிவன் கோயிலுக்குள்ள போனீங்க அப்படின்னா சிவனை பார்க்க விடாம முதல்ல நீ என்னதான் பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய உருவம் இருக்கக்கூடிய நந்தி அப்படிங்கிறவர் தான் நந்திநாதர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நந்திங்கிறவர் தான் இவருக்கு வந்து இவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சுந்தரநாதருக்கு. சோ அப்படி சுந்தரநாதருக்கு இவ்வளவு விஷயங்களை சொல்லி தந்ததுக்கு அப்புறம், இவர் இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு பெற்றதுக்கு அப்புறம் சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட, இது வந்து இந்த இடத்தோட நிக்க கூடாது, நீ முக்கியமா வந்து தமிழக மக்களுக்கு நீ இந்த விஷயங்களை சொல்லணும், அதாவது தென்னிந்தியாவுக்கு போய் இந்த அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து நீ வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து நடைபயணமா வராரு. அங்கிருந்து கேதார்நாத் இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வந்து 10 கிலோமீட்டர் நடக்கணும்னாலே எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஆனா அப்போ கிட்டத்தட்ட 6000 வருஷங்களுக்கு முன்னாடி இமயமலையிலிருந்து தமிழ்நாடு வரையும் நடந்தே வந்திருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. சோ அப்படி நடந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் தமிழகத்துக்கு வராரு சுந்தரநாதர். தமிழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் இருந்த மிகப்பெரிய இடம் என்ன அப்படின்னா பொதிகை மலை அப்படின்னு சொல்றாங்க. பொதிகை மலை தான் அகத்தியர் மலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல தன்னுடைய குருவா இருக்கக்கூடிய அகத்தியரை நினைச்சு அந்த இடத்துல வந்து தியானம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய சுந்தரநாதர் அப்படிங்கறது, திருமூலர் அப்படிங்கிறது, சுந்தரநாதர் அப்படிங்கிறவர் வந்து 18 சித்தர்கள்ல முதன்மையானவர் அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்கள்ல மிகப்பெரிய சித்தர் வந்து திருமூலர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சுந்தரநாதர் எப்படி திருமூலரா அவதரிக்கிறார் அப்படின்னா இங்கதான் மிகப்பெரிய நிகழ்வு நடக்குது. இப்படி வர வழியில என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து, அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு நிறைய நிகழ்வுகள் வந்து நடக்குது. அதுல 2 முக்கியமான விஷயங்கள் இந்த நிகழ்வுக்கு முன்னாடி. அது என்ன அப்படின்னா, சிதம்பரத்துல சிவபெருமானுடைய நடனத்தை இவர் வந்து பாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான் வந்து நடனமாடி இவருக்கு காட்சி தராரு. அது மட்டும் இல்லாம 2வது மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல தமிழகத்துல மட்டும்தான் சிவபெருமானுடைய சக்தி அப்படிங்கிறது அதிகமா இருக்குது. சிவனுடைய கோயில்கள் ஜாஸ்தியா இருக்குது. இங்க என்னால வந்து சிவபெருமானுடைய அருளை வந்து உணர முடியுது அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இவர் வந்துகிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறவர் வந்து பாக்குறாரு. ஆடு மாடெல்லாம் அந்த காலத்துல மேய்ச்சிட்டு இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது மாடுகளை நிறைய மேய்க்கக்கூடிய மூலன் அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து மாடு மேய்க்கும் போது பாம்பு கடிச்சு செத்து போயிடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் அந்த மாடுகள் எல்லாமே அழுது கத்திக்கிட்டு இருக்குது. அதை பார்த்த இவரு வந்து சுந்தரநாதர் வந்து பார்த்துட்டு, ஓ இப்படி ஒன்று ஆயிடுச்சு, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம இவருக்கு உயிர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து தியானம் பண்ணி அவருடைய உடல் இருக்கக்கூடிய ஆன்மாவை எடுத்து இந்த மூலன் அப்படிங்கிற உடம்புக்குள்ள புகுறாரு. புகுந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, தன்னுடைய உடல் வந்து ஒரு மரக்கட்டைக்கு அடியில ஒளிச்சு வச்சுட்டு இப்படி வந்து இந்த உடலுக்குள்ள புகுந்தோட அந்த மாடுகள் வந்து அழுதுட்டு இருந்தது வந்து கண்ணீர் ஜாஸ்தியாகி ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா தன்னுடைய மெய்ப்பாளனை பார்த்ததுக்கு அப்புறம். சோ இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாடுகளை கூட்டிட்டு அவர் வந்து மேய்ச்சல் திரும்ப கிளம்புறாரு. இப்படி கிளம்பும் போது அந்த மூலனுடைய மனைவி வந்து அவர் தேடிட்டே இருக்கிறாங்க. எங்கெங்க போனீங்க இத்தனை நாளா, ஆலய காணமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துலதான் அவர் வந்து சொல்றாரு, நான் உன்னுடைய கணவன் மூலன் கிடையாது அப்படின்ட்டு எவ்வளவு சொல்லிட்டு, நீ வந்து என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, நீ வந்து சிவபெருமான நினைச்சு நீ வந்து இந்த மாதிரி வந்து
இந்த ஆன்மீகத்துல நீ வந்து இறங்கணும், நானும் ஆன்மீகத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் ஒரு தியானம் பண்றாரு. அந்த பெண்ணால வந்து ஏத்துக்கவே முடியல. அது எப்படி நீ வந்து இவ்வளவு நாள் என் கூட வாழ்ந்துட்டு நீ இல்லன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு ஊர் மக்களா கூட்டிட்டு போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது தான் கோயில்ல அவர் தியானம் பண்ணும்போது அவர் சாதாரண மூளை தான் இல்ல, தன்னுடைய உடல் அமைப்பை பார்த்துட்டு இவருக்குள்ள வந்து ஒரு சித்தருடைய சக்தி இருக்குது. தன்னுடைய கணவனா இருக்க கண்டிப்பா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம்ட்டு அவங்களும் விலகிடுறாங்க. இந்த இடத்துல திருமூலருடைய, அதாவது சுந்தரநாதருடைய உடல் என்னாச்சு அப்படின்னா அந்த கட்டையில ஒளிச்சு வச்சு அந்த உடல் வந்து காணா போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துலதான் மிகப்பெரிய ஒரு அர்த்தமே இருக்குது. இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு என்ன அப்படின்னா சிவபெருமான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது திருமூலர் வந்து தியானம் பண்ணும்போது, சுந்தரநாதர் இருக்கக்கூடிய திருமூலர் வந்து தியானம் பண்ணும்போது சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்துட்ட, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு தமிழனுடைய உடலுக்குள்ள நீ புகுந்து இறந்து போன ஒருத்தனுடைய உடலுக்கு உயிர் கொடுத்து நீ வந்து ஒரு தமிழனா மாறிட்ட. தமிழனா மாறினது மட்டும் இல்லாம சாதாரண மக்களுக்கு கூட நீ சொல்ற விஷயம் ஈஸியா போய் சேரணும் அப்படிங்கறதுனால நீ வந்து ஒரு எளிமையான தமிழனுடைய உடல்ல இருந்தா இந்த விஷயத்தை வந்து உலகம் ஃபுல்லா பரப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சிவபெருமான் அவருக்கு வந்து கனவுல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமேட்டு தான் இப்படி சாதாரணமா மூலனா இருந்தவர் வந்து சுந்தரநாதர் வந்து மூலன் உடம்புக்குள்ள போய் திருமூலரா அவதரிச்சார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி திருமூலரா ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் அவர் பல விஷயங்கள் வந்து எழுதுறாரு. அவர் எழுதின விஷயம் தான் திருமந்திரம் அப்படிங்கிற மிகப்பெரிய நூலா இருக்குது. திருமந்திரம் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அந்த திருமந்திரம் அப்படிங்கறத எழுதும் போது ரெண்டு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இது வந்து 3000 கீர்த்தனைகளை உள்ளடக்கினது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3000 கீர்த்தனைகளை வந்து அவர் வந்து 3000 வருஷமா எழுதினார் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இல்ல இது வந்து 3000 நாள்ல எழுதி முடிச்சார் அப்படின்னு சொல்றாங்க. இது எது உண்மை அப்படின்ட்டு நீங்களே எடுத்துக்காங்க. சோ இப்படி இருக்கும்போது இதை வந்து எழுதி முடிக்கிறாரு. இதை எழுதினதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, திருமந்திரத்துல பலவிதமான பாடல்கள் இருக்கு. எனக்கு பிடிச்ச பாடல் என்ன அப்படின்னா, இதுல வந்து முக்கியமான பாடல் என்ன அப்படின்னா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிற இந்த ஒரு பாடல் தான். இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது. திருமூலர் சொல்லக்கூடிய, அதாவது திருமூலர் அப்படிங்கிற இந்த ஒரு சித்தர் உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடல் தான் கோயில், நம்மளுடைய உடல்ல தான் வந்து இந்த சிவம் அப்படிங்கிறது தங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த உடலை நம்ம வந்து சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னதான் இந்த உடல்னு சொன்னாலும் அவரு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை தான் சொல்றாரு. இந்த உடல் அப்படிங்கிறது நிரந்தரமான விஷயமே கிடையாது. இது என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா அழியதான் போகுது. ஆனா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த ஆன்மா அப்படிங்கறத என்னைக்குமே அழியாத விஷயம் அப்படின்னு சொல்றாரு. இந்த திருமந்திரம் அப்படிங்கிறது 4 விஷயத்தை முக்கியமா பேசுது அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஞானம், கிரியை, சாரியை, அது மட்டும் இல்லாம யோகா அப்படிங்கிற இந்த 4 விஷயத்தை, அதாவது கிரியா இல்ல கிரியை, இது எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இது என்ன அப்படின்னா ஆக்ஷன், நம்ம செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்றாங்க. சாரியை அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மள சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ இது வந்து தப்பா இருந்து எடுத்துக்காதீங்க. சோ இது வந்து சாரியை அப்படின்ட்டு இந்த ஒரு மீனிங் வந்து நிறைய வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம கிரியை சாரியை இல்லாம ஞானம் அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்றாங்க. யோகா அப்படிங்கிறது நம்ம இருக்கக்கூடிய யோக நிலை அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 4 விஷயங்களை பேசக்கூடியது திருமந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து உணர்த்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து திருமந்திரம் அப்படிங்கிறது இந்த ஒரு பெருமை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா திருமூலர் அப்படிங்கிறவரு இதை மட்டும் செய்யல, பல விஷயங்கள் நம்ம கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது பலவிதமான விஷயங்கள் இருக்குது. அதுல முக்கியமான சில விஷயங்கள், ஆச்சரியமான விஷயங்களை வந்து இப்போ இதுல பார்ப்போம். அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, திருமூலரால நம்மளுடைய மூச்சை வச்சு என்ன குழந்தை பிறக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் சொல்றாங்க. அது என்ன எப்படி அப்படின்னா, திருமூலரால வந்து, அதாவது நம்ம வந்து எப்படி மூச்சு விடுறோம், நம்மளுடைய மூச்சு எப்படி இருக்குங்கிறத பார்த்தே இந்த மனுஷனுக்கு என்ன குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிப்பாராம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கேன்சர், உடம்புல உருவாக்கக்கூடிய இந்த புற்றுநோய்க்கு வந்து உடற்பயிற்சி மூலியமாவே, இந்த யோக முறை மூலியமாவே இதுக்கு வந்து மிகப்பெரிய மருத்துவத்தை வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சித்த மருத்துவர்கள், அதாவது சித்தர்களே ரொம்ப முதன்மையானவர் அப்படின்னு சொல்றாங்க இது திருமூலர் அப்படிங்கிறவரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லக்கூடிய அடுத்த மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, காலமே இது பொய்யடா, இது வெறும் காற்றடைத்த பையடா அப்படிங்கறது கூட சொல்றாரு. இந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடல் அப்படிங்கறதை காற்றடைத்த பை அப்படின்னு சொல்றாரு. இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா அப்படிங்கறத சிவம் அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலியமா நம்ம வந்து தியானம் மேற்கொண்டு, அதாவது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய குந்தலினி சக்தி அப்படிங்கிற அந்த பாம்பை தூண்டி நம்மளுடைய மூலாதாரத்திலிருந்து எழுந்து சகசிரார சக்கரம் அப்படின்ட்டு தலைக்கு மேல ஏறிச்சு அப்படின்னா சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும். சிவம் அப்படிங்கறத உன்னுள்ளே நீ வந்து உணர முடியும். நீ தான் சிவம், உன்னாலே வந்து கடவுளாக மாற முடியும், கடவுளுடைய அனுபவத்தை உன்னால பெற முடியும் அப்படிங்கிற இந்த ஒரு ரகசியத்தை தான் வந்து திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கறது கூட சொல்றாங்க. அவருடைய பாடல்கள் எல்லாமே உணர்த்தக்கூடிய விஷயங்கள் இதுதான். நோய் இல்லாம நம்ம எப்படி வாழணும், நம்மளுடைய நோக்கம் என்ன, வாழ்க்கையில நம்ம என்ன சாதிக்கணும், நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளுடைய வாழ்க்கை தன்மையை
உணர்த்தக்கூடிய விஷயங்களை வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. எளிமையான மக்களுக்கு கூட ஈஸியா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இவ்வளவு விஷயங்கள் குறிப்பிட்டவர் வந்து இவர் வந்து இன்னைக்கு பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து என்னென்ன விஷயங்களை வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்காரு. அதாவது இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய மாடர்ன் சயின்ஸ் அப்படிங்கறதோடைய அந்த காலகட்டத்தில் இவர் சொன்ன விஷயங்கள் ஒத்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னா பிராணாயாமா அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சியை பத்தி பேசியிருக்காரு, யோகாவை பத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய கேன்சர் புற்றுநோயை பத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம குழந்தை எப்படி பறக்குது, குழந்தை எப்படி வளருது அப்படின்ட்டு இந்த மாதிரி உடல் சார்ந்த பயாலஜிக்கல் விஷயங்களை வந்து அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நரம்பு சார்ந்த விஷயங்கள் நியூராலஜியை பத்தி அவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில வந்து எப்படி நடந்துக்கணும், நம்மளுடைய சிந்தனைகள் என்ன, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய யூனிவர்ஸா இருக்கட்டும், காஸ்மாஸா இருக்கட்டும், காஸ்மிக் எனர்ஜியா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி நம்மளுடைய அறிவு, மனது, உடல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சார்ந்து அறிவையும் சார்ந்த விஷயம், அறிவை தாண்டின விஷயம் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம மாடர்ன் சயின்ஸா படிக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் அவர் வந்து ஸ்பெஷலைசேஷன் அந்த காலகட்டத்திலே பண்ணியிருக்காரு. அதை எல்லாத்தையுமே பாடல்கள் மூலியமா சொல்ல நினைச்சிருக்காரு. எல்லா விஷயங்களுமே வந்து பாடல்களுக்குள்ளே 4 அடி பாடல்களுக்குள்ளேயே வந்து எல்லா மர்மங்களும் ரகசியமும் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஆனா இதை பத்தி பேசுறதே கிடையாது. இன்னைக்கு நம்ம எவ்வளவு நோயோட வாழ்ந்துட்டு இருக்கோம், எவ்வளவு கஷ்டங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எவ்வளவு பிரச்சனைகளோட நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 6000 இருந்து 7000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தமிழன் இருந்துகிட்டு வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன், அதாவது தீர்வு கொடுத்திருக்காரு அப்படின்னா நம்ம அதாவது அந்த காலகட்டத்திலே மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்திருக்காரு. இவ்வளவு விஷயங்களை சொல்லக்கூடிய திருமூலர் வந்து இந்த திருமந்திரம் அப்படிங்கறத நம்ம படிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் கூடிய பிரச்சனைகள் வந்து ஆகணும், பிரச்சனைகளை வந்தாலும் அதை எப்படி கையாள்றது, நம்ம அறிவோட நம்மளுடைய மனது அதிகமான மன உறுதியோட மனசுல இருக்கக்கூடிய சக்தியை அதிகப்படுத்தி நம்மளுடைய பிரச்சனைகள் நம்ம வந்து கடந்து வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருக்கும்போது திருமந்திரம் அப்படிங்கறத படிச்சாலே வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு சக்தி வாய்ந்த பாடல்கள் தான் உள்ளடக்கினது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி இருக்கும்போது திருமூலர் சொன்ன மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சிவ சிவ என்றிட தீவினை மாடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிவாய நம அப்படிங்கறது கூட சொல்றாரு. இந்த சிவாய நம சிவ சிவ என்றிட தீவினை மாடும் அப்படின்னா இந்த சிவாய நம அப்படிங்கறதுக்குள்ளதான் இந்த 5 வார்த்தைகளுக்குள்ளதான் 5 பஞ்சபூதங்களும் அடங்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 5 பஞ்சபூதங்களையும் அடக்கின மிகப்பெரிய சக்தி தான் இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது சிவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் உள்ளடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்குள்ள இந்த சிவம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே வந்து சிவம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடவுள் சக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய மனசுல இருக்குது. ஆனா நம்ம அதை வந்து பார்க்க மறந்துடுறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள்னால, நமக்கு இருக்கக்கூடிய பல விதமான கஷ்டங்கள்னால இதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணாலும் இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணாலும் அப்படின்னா நம்மளுடைய மனசுக்கும் அறிவுக்கும் தெளிவு கிடைக்கும். மனசுக்கும் அறிவுக்கும் தெளிவு கிடைச்சது அப்படின்னு நம்மளால சரியா முடிவுகள் எடுக்க முடியும். அதாவது கஷ்டமான நேரத்திலேயும் கஷ்டமான சூழ்நிலைகளையும் நம்மளால வந்து தெளிவா இருக்க முடியும். தெளிவா இருந்தோம் அப்படின்னா தலையில இடியே விழுந்தாலும் என்னதான் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால வந்து அதை எதிர்த்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில நம்மளுடைய நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத திருமூலர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய மர்மம் ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ திருமூலரை பத்தி பேசிட்டே இருந்தா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டே போலாம். இனி வரக்கூடிய வீடியோஸ்ல திருமூலரை பத்தின இன்னும் நிறைய ஆச்சரியமான தகவல்களோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல வந்து நீங்க பதிவு பண்ணுங்க. சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா குரு கிவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.